இந்த வீடியோ கிளிப்ல ஒரு வேர்னியர் கருவி ஒன்றினுடைய வெளிவன்னிக்கையை நாங்கள் எவ்வாறு துணியலாம்? ஒரு வேர்னியர் கருவி ஒன்றினுடைய வெளிவன்னிக்கையை துணிகிறதுல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற விடயங்களை பத்தி நம்ம கொஞ்சம் கிளியராக இந்த இடத்துல நம்ம ஆராயும். இதுக்கு நான் 3 கேள்விகளை ஒழுங்கமைத்துக் கொள்றேன். 3 கேள்விகளினுடைய அடிப்படையில நாங்க முடிவுக்கு வரலாம் என்று நான் நினைக்கிறேன். இதுல முதலாவது ஒரு சாதாரணமான தலைமை அளவிடையினுடைய ஒரு கேள்வியாக நம்ம சொல்றோம்னு சொல்லி சொன்னால், பிரதான அளவு திட்டம் ஒவ்வொன்றும் மில்லி மீட்டரில் அளவு கோடிடப்பட்டுள்ள அப்படின்னா ஒரு பிரதான பிரிப்பின் பெருமானம் 1 மில்லி மீட்டர் என்று கருத்து. பிரதான பிரிப்புகள் ஒவ்வொன்றும் மில்லி மீட்டரில் அளவு கோடிடப்பட்டுள்ள என்று சொன்னால் ஒரு பிரதான பிரிப்பு மெயின் டிவிஷன் 1 மில்லி மீட்டருக்கு சமனானது. ஒரு வேர்னியர் கருவி ஒன்று பிரதான அளவு திட்டம் மில்லி மீட்டரில் அளவு கோடிடப்பட்டுள்ள ஒரு வேர்னியர் கருவி ஒன்று 9 பிரதான பிரிவுகள் 10 சம பகுதிகளாக பிரிக்கப்படுவதன் மூலம், அப்படின்னால் வேர்னியர் பிரிப்பு 10, 9 பிரதான பகுதி பிரிவுகள் 10 சம பகுதிகளாக பிரிக்கப்படுவதன் மூலம் ஒரு வேர்னியர் அளவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இக்கருவியின் வெளிவன்னிக்கையால் கேட்கலாம். இப்ப ஒரு வேர்னியர் கருவியினுடைய வெளிவன்னிக்கை பெருமானம் காண்றதுக்கு பொதுவான சமன்பாடு ஒரு பிரதான பிரிப்பில இருந்து ஒரு வேர்னியர் பிரிப்பினை கழிப்பதன் மூலம் கணிக்கப்படும். அப்ப நாங்க இன்னும் தரவுல இருந்து ஒரு வேர்னியர் பிரிப்பின் பெருமானம் என்று காணவும் ஒரு பிரதான பிரிப்பு 1 மில்லி மீட்டர் என்பது முடிவு. ஆகவே 10 வேர்னியர் பிரிப்பினுடைய பெருமானம் என்பது 9 தர ஒரு மெயின் டிவிஷன் என்று சொல்லலாம். 10 வேர்னியர் பிரிப்பினுடைய பெருமானம் 9 தர ஒரு பிரதான பிரிப்புக்கு 1 மில்லி மீட்டர் கூடையிலும் 10 வேர்னியர் பிரிப்பினது பெருமானம் என்பது 9 மில்லி மீட்டருக்கு சமனானது. ஆகவே ஒரு வேர்னியர் பிரிப்பினுடைய பெருமானம் 9/10 0.9 மில்லி மீட்டர் என்று சொல்லி முடிவெடுக்கலாம். இங்க நாங்க வெளிவன்னிக்கை லீஸ்ட் கவுண்ட் எல்சி காணும் போது ஒரு பிரதான பிரிப்பான 1 மில்லி மீட்டர்ல இருந்து ஒரு வேர்னியர் பிரிப்பான 0.9 மில்லி மீட்டரை நாங்க கழிச்சோம்னு சொன்னா 0.1 மில்லி மீட்டர் என்று சொல்லி இந்த கருவியினுடைய வெளிவன்னிக்கை எங்களுக்கு சரியாக கிடைக்கும். இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இது சாதாரணமாக ஒரு வேர்னியர் கருவியினுடைய வெளிவன்னிக்கை காண்பதற்கான தொடர்பு. சரி, நான் இன்னொரு கேள்வி உருவாக்குறேன். இது கிளியர். ஒரு பிரதான பிரிப்பினுடைய பெருமானம் 1/2 மில்லி மீட்டரில் அளவு கோடிடப்பட்டுள்ள ஒரு வேர்னியர் கருவியை பயன்படுத்தி இது கேள்வி ஆரம்பிக்க ஒரு பிரதான பிரிப்பு 1/2 மில்லி மீட்டரில் அளவு கோடிடப்பட்டுள்ள ஒரு வேர்னியர் கருவியின் 19 பிரதான பிரிவுகள் 20 சம பகுதிகளாக வேர்னியர் பிரிப்பு 20 சம பகுதிகளாக பிரிக்கப்படுவதன் மூலம் ஒரு வேர்னியர் அளவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதெனில் இக்கருவியின் வெளிவன்னிக்கையானது கேட்டா வெளிவன்னிக்கை எல்சி சமன் ஒரு பிரதான பிரிவு ஒரு வேர்னியர் பிரிவுங்கிற பொதுவான முடிவின்படி நம்ம போகலாம். எனவே 20 ஒரு வேர்னியர் பிரிப்பை காண்பதற்கான முயற்சியில 20 வேர்னியர் பிரிப்பினது பெருமானம் 19 தர ஒரு பிரதான பிரிப்புக்கு பதிலாக
அரை மில்லி மீட்டர்ங்கிறத பிரதியீடு செய்யலாம். ஆகவே ஒரு வெர்னியர் பிரிப்பினுடைய பெருமானம் 19 கீழ் இந்த 2 20 வந்து பிரிபட்டால் 40 மில்லி மீட்டர். இதை சுருக்கினார் 0.190ல 40 4 முறை 160 30 அப்ப 300ல 7 200ல 5 0.475 மில்லி மீட்டர்ங்கிறது ஒரு வெர்னியர் பிரிப்பினது பெருமானமாக கிடைக்கும். இந்த முடிவை நான் இங்க பிரதியீடு செய்வோம். ஒரு பிரதான பிரிப்புக்காக அரை மில்லி மீட்டர் என்பது 0.5 மில்லி மீட்டர். ஒரு வெர்னியர் பிரிப்பு என்பது 0.475 மில்லி மீட்டர். அப்ப நாங்க கழிச்சு விட்டோம் என்றால் 0.025 மில்லி மீட்டர்ங்கிறது இந்த தரப்பட்ட வெர்னியர் கருவியினுடைய வெளிவன்னிக்கையின் பெருமானமாக உங்களுக்கு கிடைக்கும். வெளிவன்னிக்கையாக கிடைக்கும். இந்த கேள்வியில் இருக்கிற வித்தியாசம் என்னென்றால் பிரதான பிரிப்பு அரை மில்லி மீட்டர் என்று சொன்னா இந்த 19 அரையாக பெருக்க வேண்டியது. பிரதான பிரிப்பு 1/4 மில்லி மீட்டர் என்றால் 1/4 பெருக்க வேண்டி வரும். 1 மில்லி மீட்டர் என்றால் 19 அரை 1 மில்லி மீட்டர் அப்படி எழுத வேண்டி வரும். இது இந்த கேள்வி. இதுவும் நமக்கு கிளியர். சரி, அடுத்த விடயத்துக்குள்ள நாம் வாங்க. ஒரு பிரதான பிரிவானது மில்லி மீட்டரில் அளவு கோடிடப்பட்டுள்ள அப்படின்னா ஒரு பிரதான பிரிவு 1 மில்லி மீட்டர் அளவு கோடிடப்பட்டுள்ள வெர்னியர் கருவி ஒன்றில் 19 பிரதான பிரிப்புகள் 10 சம பகுதிகளாக, அப்ப வெர்னியர் பிரிப்பு 10 சம பகுதிகளாக பிரிக்கப்படுவதன் மூலம் ஒரு வெர்னியர் அளவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லிட்டாரு. இப்ப இங்க வளமையான மெத்தட்ல அவர் எல்சியை கேட்கார், வெளிவன்னிக்கையை கேட்கார். ஒரு பிரதான பிரிப்புல இருந்து ஒரு வெர்னியர் பிரிப்பை கழிக்கிறது பொதுவான முடிவு. அந்த முடிவின்படி நாங்களும் எதிர்பார்ப்போம். சோ ஒரு பிரதான பிரிப்பு 1 மில்லி மீட்டர் என்று தெரியும். ஒரு வெர்னியர் பிரிப்பு வேணும். அப்ப 10 வெர்னியர் பிரிப்பினது பெருமானம் எத்தனை மில்லி மீட்டர் என்று முடிவெடுப்போம். ஒரு பிரதான பிரிப்புக்கு 1 மில்லி மீட்டர் 19 தர 1 அது 19 மில்லி மீட்டராக இருக்கும். ஆகவே ஒரு வெர்னியர் பிரிப்பினது பெருமானம் 19/10 1.9 மில்லி மீட்டர் என்று சொல்லி ஒரு வெர்னியர் பிரிப்பின் பெருமானம் கிடைக்கும். இப்ப நான் வெளிவன்னிக்கை காணுகின்ற சமன்பாட்டுல பிரதியீடு செய்றேன். ஒரு பிரதான பிரிவுக்கு 1 மில்லி மீட்டர் செய்ய ஒரு வெர்னியர் பிரிவுக்கு 1.9 போட்டால் வார விடை -0.9 மில்லி மீட்டர் என்று விட கிடைக்கும். ஒரு கருவியினுடைய வெளிவன்னிக்கை மறையில் வர முடியாது. அப்ப இந்த டைம்ல சரியான வெளிவன்னிக்கையை காண்றது எப்படி? ஏன் வளமைக்கும் வந்த சமன்பாடு இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை உருவாகும்? வளமையாக இதுக்கு முதல் செய்த 2 கேள்வியையும் நாங்க பார்த்தோம் என்றால் ஒரு பிரதான பிரிப்பிலிருந்து ஒரு வெர்னியர் பிரிப்பை கழிக்கும் போது பெருமானம் நேர்ந்ததானே வந்தது. இந்த கேள்விக்கு மட்டும் ஏன் மறையில வருது? ஏன் மறையில இந்த பெருமானம் வருது என்று சொன்னா, ஒரு வெர்னியர் பிரிப்பினது பெருமானம் ஒரு பிரதான பிரிப்பினது பெருமானத்தை விட பெரிதாக வருகிறது. அப்படி ஏன் ஒரு வெர்னியர் பிரிப்பின் பெருமானம் பெரிதாக வருகிறது என்றால் இங்க முடிவெடுக்கலாம். தலைமை அளவுடைய பிரிப்புகளின் எண்ணிக்கையை விட வெர்னியரினுடைய பிரிப்புகளினுடைய எண்ணிக்கை குறைவாக வருது வந்தால் ஒரு வெர்னியர் பிரிப்பின் பெருமானம் ஒரு பிரதான பிரிப்பின் பெருமானத்திலும் பெரிதாக வரும். இதுக்கு முதல் செய்த 2 கேள்வியிலையும் பாருங்க, பிரதான அளவு திட்ட பிரிப்புகள் எண்ணிக்கையை விட வெர்னியரினுடைய பிரிப்புகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இந்த கேள்வியில வெர்னியரின் பிரிப்பு குறைவாக மாறதால
நாங்க வழக்கமாக பயன்படுத்துகின்ற இந்த சமன்பாடு சரி வராது. இந்த இடத்துல விரிவெண்ணிக்கை காண்றதுக்குரிய சமன்பாடு 1 மெயின் டிவிஷன் இல்ல, n மெயின் டிவிஷன் சய 1 வெர்னியர் டிவிஷன் கைப்படும். இங்க நான் முடிவெடுக்கலாம், ஒரு வெர்னியர் பிரிப்பின் பெருமானம் அது மாற்றம் இல்லை, 1.9 மில்லிமீட்டர் தான். ஆனால் இங்கே போட வேண்டிய பிரதான அளவு திட்டத்தினுடைய பெறுமதி இந்த 1.9 விட பெரிதாக இருக்கணும். ஒரு பிரதான பிரிப்பு 1 மில்லிமீட்டர் இந்த எண்ணுக்கு பதிலாக 1 போட்டால் ஒரு பிரதான பிரிப்புக்கு 1 மில்லிமீட்டர் வரும், கழித்தால் மறையின வரும். இவரை விட சிறியது சரி வராது. அப்ப 2 பிரதான பிரிவு போட்டால் ஒரு பிரதான பிரிப்பு 1 மில்லிமீட்டர் என்றால் 2 பிரதான பிரிப்பு 2 மில்லிமீட்டர் வரும். 2ல இருந்து 1.9 கழித்தால் நேர்ல வரும். ஏன் 3 போட்டாலும் நேர்மதானே வரும். 4, 5, 6, 7 எந்த பெருமானம் போட்டாலும் ஒன்றை விட பெரிய பெருமானங்கள் எதை போட்டாலும் வாரம் விட நேர்ல வரும். இப்ப அதுக்குள்ள நான் இதை போடுறேன். அதுல நான் இதை போடணும் என்றால் இந்த வெர்னியர் பிரிப்பை விட சற்று பெரிதாக உள்ள தலைமை அளவுடைய பிரிப்புகளை தான் போடணும். எனவே 2 போட்டாலே போதும். 2 மெயின் டிவிஷன் போட்டாலே அது 2 மில்லிமீட்டரை தரும். அதுல இருந்து 1.9 கழித்தால் 0.1 மில்லிமீட்டர் என்கிற வெளிவெண்ணிக்கை பெருமானம் விடையாக கிடைக்கும். அப்போ வெர்னியரினுடைய பிரிப்பை விட சற்று பெரிய பிரதான அளவு திட்ட பெறுமதி வரக்கூடிய பிரிப்பை தான் போடவும். எண்ணுக்கு பதிலாக இந்த கேள்வியில 2 போதுதான் கொடுத்தோம். எனவே இந்த சமன்பாடு இல்லாமல் இந்த சமன்பாடை பயன்படுத்த வேண்டி வரும் வெளிவெண்ணிக்கை காண்பதற்கு என்கிற முடிவை நான் இந்த இடத்திலேயே இருக்கலாம். பிரதான அளவு திட்டத்தினுடைய பிரிப்புகளின் எண்ணிக்கையை விட வெர்னியரினுடைய பிரிப்புகள் எண்ணிக்கை குறைவாக வந்தால் சமன்பாடு 1 மெயின் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் டிவிஷன் பொருந்தாது. சமன்பாடு எல்சிக்கு n மெயின் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் டிவிஷன் சமன்பாட்டுக்குள்ளால அந்த கேள்வியை செய்ய வேண்டி வரும் என்பது முடிவு. சோ அதன்படி இந்த கல்வியினுடைய வெளிவெண்ணிக்கை நேர் பெருமானத்துல இங்க வரும். அதன் பெருமானம் 0.1 மில்லிமீட்டர் என்பது சரியான விடை. மறையில் வர முடியாது, வந்தால் அது பிழையானது. எனவே ஒரு வெர்னியர் இடுக்குமானியினுடைய வெளிவெண்ணிக்கையினுடைய பெருமானம் காண்றதுல இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்றேன். இதுல தெளிவூட்டல் இருக்குங்கிற நம்பிக்கையோடு அடுத்த வீடியோவோடு சந்திப்போம்.